Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு கிராஃப்ட் வீடியோ எதுவும் பார்க்கலங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லைமோட ரேட் என்ன அப்படின்னா 11 ரியால் 50 ஹலாலாவுக்கு நான் வாங்கினேன். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்லைமில் உள்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்லைம் அப்படி கவுத்துனோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருந்து ஒரு பபிள் வந்து மேலேயும் கீழேயும் அப்படி போயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செல்லோ டேப் தாங்க ஒட்டி வச்சுருக்காங்க. நான் செல்லோ டேப்பை பிரிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்லைம்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா 2 பேத்துக்குமே ஸ்லைம்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ கடைக்கு போனாலும் ஏதாவது ஒரு ஸ்லைம் வாங்கிட்டு வருவோம். இப்போ நம்ம இதை வெளியில் எடுக்கலாம். நம்ம ஜஸ்ட் இதை கவுத்துனாலே இந்த ஸ்லைம் வந்து அப்படியே வெளியில் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. உள்ளக்க வந்து ஒரு டால் இருக்குது. அந்த டாலையும் நம்ம வெளியில் எடுக்கணும். அந்த டால் ஃபுல்லாகவே ஸ்லைம் தான் ஒட்டிகிட்ருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்லைம் இப்படி கவுத்திட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லைம் வந்து ஃப்ளோரில் ஃபுல்லாக விழுந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற டாலையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த டாலை வந்து நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்லைம் தாங்க ஒட்டிகிட்ருக்கு. அதோட ஹேரில் அப்புறம் ட்ரெஸ்ஸில் எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் வந்து இதை ஃபுல்லாக நான் எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டுட்டு நம்ம இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இந்த டாலை நீங்கள் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் இருக்குங்க. அதை வந்து நீங்கள் கீச்செயினாக மாட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஷோகேஸில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு இந்த டாலை. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்லைம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்லைமில் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பக்கத்தில் அந்த பாட்டிலில் இருக்கும்போதே அடிப்பக்கத்தில் வந்து க்ரீன் கலரில் கிளிட்டர்ஸும் அங்கங்கே இந்த மாதிரியான ஒயிட் கலரில் அப்புறம் வந்து லைட் க்ரீன் கலரில் ப்ளூ கலரில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் இருந்தது. நான் இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது வந்து தெர்மோகோல் பால்ஸாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் இதை வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஒரிஜினலாகவே நம்ம வந்து பாசியில் அப்புறம் வந்து கம்மல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல அந்த பீட்ஸ் தான் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்லைம் எடுத்து நம்ம விளையாடலாம். இந்த ஸ்லைமை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டச் பண்ணும்போதே இது வந்து நம்ம கையில் ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ ஹார்டாக இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் அல்லது என்ன பண்ணாலும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஏதாவது டென்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஸ்லைம் இருந்தது அப்படின்னா அதை வச்சு விளையாடும்போது நம்மளோட டென்ஷன் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும். இந்த ஸ்லைமை பலூன் இருந்ததுன்னா பலூனுக்குள்ளே வந்து இந்த ஸ்லைமை போட்டதுக்கப்புறம் அது ஒரு செலோ டேப் வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்லைமில் போஸ்டர் கலர், அக்ரிலிக் பெயிண்ட் இந்த மாதிரியான பெயிண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான கலர் வந்து இதில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி ஃபுட் கலர் இருந்ததுன்னா கூட நீங்கள் பவுடர் ஃபுட் கலர்னாலும் சரி அல்லது லிக்விட் ஃபுட் கலர்னாலும் சரி அதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளிட்டர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கிளிட்டர்ஸை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜமிக்கி இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வச்சு விளையாடலாம். இது வந்து எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா மதுரை, சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிகளில் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட இது வாங்கலாம். அமேசான்லலாம் 200 ருபீஸ்க்கே ஸ்லைம் வந்து கிடைக்கிது. நான் ஊரில் இருக்கும்போது ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். நல்லா இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இன்னும் வந்து இதில் வந்து பபிள்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். அதனால ஒரு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து பபிள்ஸ் வருதா அப்படின்னு இதை ஊதி பார்க்கலாம். பபிள்ஸ் வந்ததுங்க, சூப்பராக வந்தது. நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி நான் வந்து ஸ்லைம் வாங்கியிருக்கேன். பட் பபிள்ஸ் எல்லாம் வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம். சூப்பராகவே பபிள் வருது. நீங்களுமே வந்து உங்கள்கிட்ட ஸ்லைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த ஸ்லைம் வச்சு விளையாண்டுட்டு நம்மளோட சேனலுக்கு குட்டீஸ் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடலாம். ஜெர்சி, மதுமிதா, சம்ரிதா, ஹேமா, அஞ்சனா, ஹரிணி, எம் லோகஸ்ரீ, பி ஐஸ்வர்யா 9th ஸ்டாண்டர்ட், துவாரகா, திவ்யாஸ்ரீ, ஏ சமீக்ஷா 6th ஸ்டாண்டர்ட், கிருஷ்ணா அண்ட் மோனி, அபிநயா ரங்கசாமி, ரிதன்யா, தக்ஷா கிருஷ்ணமூர்த்தி, சந்தியா 7th ஸ்டாண்டர்ட், ஹர்ஷினி, அக்ஷயா, யாஷிகா 7th ஸ்டாண்டர்ட், வைஷ்யா, அனிஷ் பானு, சிவானி, தாமினி. குட்டீஸ் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த ஸ்லைமில் வந்து நான் இன்றைக்கி பெயிண்ட் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சில்வர் கலரில் கிளிட்டர்ஸ் எடுத்திருக்கேங்க. அந்த கிளிட்டர்ஸை வந்து இதுக்கு மேலே வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமாக வேறு ஏதோ கலர் வரப்போகுது. பட் அதுவுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் எந்த கலர் ஆட் பண்ணாலும் சரி அல்லது எந்த கிளிட்டர் ஆட் பண்ணாலும் சரி அல்லது ஜமிக்கி ஆட் பண்ணாலும் சரி அது வந்து உங்களோட இஷ்டம் தான். அதே மாதிரி மெட்டாலிக் கலர், பேர்ல் கலர் பெயிண்ட் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாங்க. அதுவும் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து கிளிட்டர் மட்டும் கொஞ்சம் போட்டிருந்தேன். பரவாயில்ல, கலர் வந்து அந்தளவுக்கு மோசமாகலை. இன்னும் கொஞ்சம் கூட கிளிட்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுவுமே நம்ம ஆட் பண்ணிடுவோம்.
எக்ஸ்ட்ராவாக கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கையில் வச்சு நல்லா விளையாண்டுக்கலாம். ஏன்னா நம்ம கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா டோட்டலாகவே இது கலர் வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான். ஒன்ஸ் வந்து நீங்கள் கலர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த கலரை வந்து ரெக்கவர் பண்ண முடியாதுங்க. அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் கலர் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா சிம்பிளாக அப்படியே கூட விட்டுடலாம். நான் வந்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் கிளிட்டர் வந்து இதுக்கு மேலே போட போகிறேங்க. கொஞ்சம் இல்லை, நிறையாவே கிளிட்டர் நான் இதுக்கு மேலே போட போகிறேன். இப்போது ஸ்லைம் மேலே கிளிட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கையில் வந்து 1-2 ஒட்டும். மற்றபடி எல்லா கிளிட்டர்ஸையுமே இந்த ஸ்லைம் வந்து அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு வேணும்னா பழைய ஐஷேடோ பேலட்லேருந்து ஐஷேடோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவுமே கலர் வந்து நல்லாவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சில்வர் கலர் ஸ்லைம் மாதிரி ஆயிடுச்சு. கலர் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. இந்த ஸ்லைமை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுருந்து விளையாடலாங்க. ஆனால் விளையாட முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்லைம் வாங்கும்போது ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ளேயே திருப்பி வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓப்பனில் அப்படியே நீங்கள் வெளியில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது க்ளே மாதிரி ஆயிடும். ஸோ எப்போ நீங்கள் வீட்டில் ஸ்லைம் பண்ணாலும் வெளியில் கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது திருப்பி எடுத்து விளையாடலாம். நம்ம வந்து நிறைய கிளிட்டர்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம்ல, அதனால வந்துட்டு திருப்பி இதில் பபிள் வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுச்சுங்க. அதனால் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இதில் பபிள் வருதான்னு செக் பண்ணி பார்த்தேன். பபிள் கரெக்டாகவே வருது. இதில் ஸ்லைமுக்குள்ளக்க ஸ்ட்ராவை விட்டுட்டு அந்த ஸ்ட்ரா வந்து ஃபுல்லாகவே ஸ்லைம் வச்சு கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக ஸ்ட்ரா வச்சு ஊதுனீங்க அப்படின்னா சூப்பராகவே பபிள் வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸ்லைம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா. சவிதா தேவி, நீங்கள் கேட்டிருந்தீங்க கடையில் வாங்கின ஸ்லைம் வாங்கி எனக்கு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருந்தீங்க. ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாரி ஃபார் த டிலே. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஹோம் டூர் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சீக்கிரமாகவே அந்த வீடியோவும் நான் எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணி சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நிறைய பேர் உங்களுடைய கிராஃப்ட் அப்புறம் வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே சென்ட் பண்ணியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே ஒவ்வொருத்தருடைய வீடியோவும் ஃபோட்டோவும் ஒவ்வொரு வீடியோலையும் அட்டாச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து ரெடி பண்ண கிராஃப்ட் உடைய ஃபோட்டோ வீடியோ இருந்தது அப்படின்னா revadishivkumar5@gmail.com அப்படிங்கிற என்னோடய மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோ வீடியோ சென்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை ஒவ்வொரு நாளும் சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. நம்ம அதை பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபேக் நெயில் வீடியோ பார்த்துட்டு அபிநயா ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க அபிநயா, தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் கனிமொழி, அவங்க வந்து ஸ்னோமேன் கீச்செயின் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க கனிமொழி, தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் துர்காதேவி, இவங்க வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க துர்காதேவி, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ரம்யா, இவங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரம்யா, தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் சுஷானா, இவங்க வந்து பாட்டில் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ரெட் கலரில் எல்லோ கலரில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சுஷானா, தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் பூர்ணாஸ்ரீ, அவங்க வந்து போஸ்டர் கலர் ட்ரை பண்ணியிருக்காங்க. வாட்டர் கலர் பேலட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து போஸ்டர் கலர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா, தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் கனிஷ்கா, இவங்க வந்து பிரிண்டட் பேப்பர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா, தேங்க்யூ வெரி மச் கனிஷ்கா. அதுக்கப்புறம் ரியாஸ்ரீ 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. இவங்க வந்து ஹோம்மேடாக எப்படி ஹேண்ட்பேக் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரியாஸ்ரீ, தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் ரவி ஆர் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஹோம்மேட் பாலிமர் கிளேயில் நம்ம எப்படி கிளேயில் இயர்ரிங் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ரோஸ் மாதிரியும் ஃப்ளவர் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா, தேங்க்யூ வெரி மச். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.